ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைனஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் DIML தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் டே இன் மை லைஃப் வீடியோஸ் போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் vlog டைப்பில் போட போகிறேன். இனிமேல் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் ஏஞ்சி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கிச்சன் இருக்கும். ஸோ நைட்டே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிருவேன். மேபி நைட் சாப்பிட்ட திங்ஸ் மட்டும் வேணா ஜிங்க்ல கிடக்கலாம். இது எல்லாமே வந்து நைட்டே க்ளீன் பண்ணி வச்சு மார்னிங் எழுந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் குடிக்கணும். அதாவது வெதுன்னு இருக்கிற தண்ணி குடிக்கணும். நான் எப்பயுமே யூஸ்வலாக ஏஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி குடிச்சிருவேன். அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி குடிக்காம நீங்கள் டீடாக்ஸ் ட்ரிங்க் கூட குடிக்கலாம். ஜீரகம் போட்டு இப்போ ஜிஞ்சர் போட்டு அந்த மாதிரி கூட குடிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி குடிச்சு முடிச்சுட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். மார்னிங் தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் எந்திரிக்கிற டைம் பொறுத்து மேபி வீட்லேயே கூட கொஞ்சம் நேரம் நடப்பேன். அப்படி இல்லைனா கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா மாடியில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி நான் நடப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நடந்தோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. காலைல ஏஞ்சோடனே கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஸோ வரும்போது கேமராவும் தூக்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு புதினா செடி தான் வச்சேன். அது நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இது அப்படியே பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னா, இந்த புதினா டீ போடுறதுக்குலாம் நான் இந்த இதுலேருந்து ஒரு 2-3 லீஃப் மட்டும் கிள்ளிட்டு புதினா டீ போடுவேன். இது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, தொட்டாசனிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் வைக்கலாம் இல்லை, அதுவாக வருது. இந்த பேக்கில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தக்காளி செடின்னு நினைக்கிறேன் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் நான் பிடுங்கிட்டேன். பிடுங்கி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தானாக வளருது. ஸோ நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா சுருங்கிடும். இதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் எப்படி சுருங்குதுன்னு. ஸோ கீழே வந்தாச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஹஸ்பண்ட்க்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கவங்களுக்கு இந்த பூலாம்பூன்னு சொல்லிட்டு ஒரு இலை சொல்லுவாங்க. அதை வந்து மண் சட்டியில் காய்ச்சி குடிக்க சொல்லுவாங்க. பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நேற்று நைட்டு மீந்த சாதம் தான் இங்கே மேலே இருக்குது. ஸோ அதை நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் வேஸ்ட் பண்ணாமல். அந்த தண்ணி குடித்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த கிட்னி ஸ்டோனுக்கு நான் பூலாம்பூன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி நீரோட்டமாக இருக்கிற இடத்துல வந்து அந்த செடி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நான் காய்ச்சி கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு டீ போட்டுடலாம். அப்புறம் சாதத்துக்கு தண்ணியும் வச்சாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இன்னும் 1 hour வந்து பரப்பரன்னு வேலை நடந்து தான் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா வசம்பு. இதை வந்து நல்லா கல்லில் வந்து தேய்ச்சி கொஞ்சமாக தேன் குழச்சி கொடுத்தா குழந்தைங்க சீக்கிரமாக பேசுவாங்க, நல்லா பேச்சு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் இது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா கிஷாந்த் வந்து அவ்வளோவா பேசலை, இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் 3 years ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து இதுதான் கொஞ்சம் நாளாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி கொஞ்சமாக தேய்ச்சிட்டு அதில் ஒரு ட்ராப் வந்து ஹனி போட்டுக்கோங்க, தேன் போட்டுட்டு அதை அப்படியே நாக்கில் தடவி விட்டுருங்க. ஸோ அது நல்லா பேச்சு வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெகுலராக வந்து தேனும் வந்து நாக்கில் தடவணும், அப்போ தான் நல்லா பேச்சு வரும்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேன் வந்து நம்ம நாக்கில் போட்டு நம்ம அந்த சப்பும் போது அந்த நாக்கு வந்து நல்லா பெறலும். ஸோ பெறலும் போது நல்லா பேச்சு வரும், அதனால் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இங்கே வசம்பும் இதுவும் தான் நான் வச்சு கிஷாந்துக்கு வந்து நாக்கில் தடவி விட்டுருவேன். அவன் வந்து சாப்பிட்ருவான். வசம்பு வந்து வயிற்று பூச்சிக்கெலாம் கூட ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வயிற்றுல ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா கூட அது சரியாக்கிடும், வயிறு வலிலாம் வராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. வசம்புக்கு நிறைய வந்து நல்ல குணங்கள்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிஷாந்துக்கு நான் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு டீ காய்ச்ச போகிறேன். ஸோ டீ போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பால் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதை கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக 48 நாள் குடிச்சிட்டு வந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஜென்ஸுக்கு வந்து அடிக்கடி வரும் இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் கிட்னியில். ஸோ இதை வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கிளாஸாக ஆகிற அளவுக்கு நம்ம வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் குடிக்கணும். இந்த லீஃபை வந்து நம்ம மறுபடியும் தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து நான் கிஷாந்துக்கு பால் ஆற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டு சேர்த்து கொடுங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ அவனுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்களுக்கு வந்து டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 5 மினிட்ஸாவது உட்காந்து டீ குடிக்கணும். ஸோ குடிச்சு முடிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். எங்கள் 3 பேருக்கு வந்து டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ டீ குடிச்சிட்டு நம்ம பிரெட் மசாலா பண்ணலாம், அப்புறம் கோவக்காய் ஃப்ரை பண்ணணும், டொமேட்டோ ரைஸ் பண்ணணும். வாங்க பண்ணலாம். டீ குடிச்சிட்டு குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி எடுத்து வச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொதிச்சிருச்சு சாதத்துக்கு. ஸோ அதனால் நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு பொறுமையாக டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு அரிசி போட்டுட்டேன். ஸோ இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டீ குடிச்சிட்டு வர வேண்டியதான். நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டீ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை குடிச்சிட்டு கடன்னு வேலையை பார்த்துடலாம்.
மார்னிங் எப்பவுமே ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு வேலை பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ நான் வந்து டீ தான் குடிப்பேன். சாதம் வந்து வெந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ தான் வந்து குக்கரை வந்து பட்டாணி கொஞ்சம் போட்டு வேக வச்சுட்ருக்கேன். ஸோ இன்னொரு தோசைக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணணும். லஞ்சுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோவக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அதை கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தோசைக்கல் சூடாகிட்டு இருக்கு. சூடானோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட் மசாலா பண்ணுறதுக்கு ப்ரெட்டை ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக பட்டரோ இல்லை ஆயிலோ ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா டோஸ்ட் ஆகிடும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ப்ரெட் வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நான் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட் மசாலா பண்ணுறதுக்கு நான் வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராவோ இல்லை ஸ்நாக்ஸாவோ கூட நீங்கள் செஞ்சு தரலாம். உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிடலாமா? நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், நைட்டு டின்னர் ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இது ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிடுச்சு. நான் இதையும் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இன்னொரு செட்டு ப்ரெட்டை வச்சுட்டு நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி நான் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 ப்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 பேருக்கு. கிஷாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் ரோஸ்ட் சாப்பிடுவான். அதாவது டோஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சாப்பிடுவான். அந்த எக்கில் போட்டு எடுக்கிறது அவன் சாப்பிடுவான். இது வந்து எங்கள் 3 பேருக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கிறேன். ஒரு 2 பல் பூண்டை வந்து நல்லா தோலோடையே நசுக்கி அதில் சேர்த்துட்டு நம்ம உப்பு, காரம், மஞ்சள் அதெல்லாம் சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோவக்காய் ஃப்ரை. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி வச்சிடலாம். இந்த காய் வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கலாம். இப்போ நான் ப்ரெட் மசாலா பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை இருக்குல்லையே அது கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது கூட நீங்கள் வந்து பட்டை, கிராம்பு அந்த ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அது போட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். அது எங்கிட்ட எல்லாமே ஸ்டாக் தீர்ந்து போச்சு அப்படின்றதுனால நான் வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டிருக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அதோடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வேணுன்ற வெஜிடபிள்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே கேரட் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குடமிளகா இருந்துச்சு, அப்புறம் ஒரு சின்ன தக்காளி. ஸோ இது ரெண்டும் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துடலாம். பக்கத்து அடுப்பில் நான் ரைஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம வடிச்சிடலாம். வடிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஓரளவு வதங்கிடுச்சு நமக்கு. இந்த வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். உப்பு, காரம், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் இருக்குது. பெருசாக மசாலாலாம் எதுவும் இல்லை. ஸோ கரம் மசாலாக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டிங்கன்னா அந்த கேரட்டோ இல்லை நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கீங்களோ அது வேகிறதுக்கான தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நல்லா கோவக்காய் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா சாதம் வடிக்க போகிறேன். ஸோ குக்கரில் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து குக்கர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வடித்து சாப்பிடுங்க. நான் வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறேன். குக்கரில் வச்சு தக்காளி சாதம் செய்வாங்க, அப்புறம் இந்த மாதிரி வடித்தும் செய்வாங்க. நான் அந்த பட்டாணி வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் ப்ரெட் மசாலாவில் சேர்த்துக்கிறேன். அந்த மசாலா கூட அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் தக்காளி சாதத்துக்கான அந்த இது செய்ய போகிறேன், தொக்கு. ஸோ இந்த மாதிரி தண்ணி எல்லாம் ஓரளவு நமக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது நீங்கள் வந்து முட்டை சேர்த்துருங்க. முட்டை வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். மேபி முட்டை உங்களுக்கு இதில் சேர்க்க பிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் இதில் உதிர்த்து விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 முட்டை சேர்த்துக்க போகிறேன். முட்டை சேர்த்துட்டு உடனே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் வேகட்டும். அப்போ தான் வந்து அது வெந்ததுக்கப்புறம் நம்ம கிண்டுனா தான் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அது கை வைக்கலாம். முட்டை வந்து ஒரு 70% குக் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த காய் கூடயும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதுக்குள்ளார சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். லாஸ்ட்டாக மல்லியில் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். பட் நல்லா ஹெல்த்தியானது கூட. நீங்கள் இன்னும் வீட் ப்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது.
இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வடித்து செய்கிறாங்களே தக்காளி சாதம், அதை வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் ரெசிபியை இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். என்னால் இப்போ எடுக்க முடியல அதை. பக்கத்துலேயே கோவக்காய் வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கேன். இப்போ நம்மளோட பிரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவிட்டேன். ஸோ நம்ம இதை இறக்கி அப்படியே சாப்பிட வேண்டியதான். இது கூட நீங்கள் வெங்காயம் வச்சு கூட சாப்பிடலாம். அதாவது ரைத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, வெங்காய பச்சடி, அதை வச்சு கூட சாப்பிட்லாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம தக்காளி சாதம் அப்புறம் கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதம் வந்து நான் அந்த சாதத்தை ஆற வச்சு அப்புறமா கிளறி முடிச்சிட்டேன். என்னோட டேஸ்ட்டான பிரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் இது கூட வந்து ரைத்தா எடுத்துருக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்கும் இது டேஸ்ட்டாக. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக செய்கிற ஃபுட்டையே எப்படி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வர வைக்கலாம் அப்படின்றதுலாம் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் ஃப்ரை. நான் சும்மா உப்பு காரம் மட்டும் போட்டு தான் நான் வறுத்தது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சு நான் ஹஸ்பண்டுக்கு லஞ்சும் கொடுத்தாச்சு. ஸோ குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு இப்படி தான் இருக்குது. சிங்கு பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் கிடக்குதுன்னு. இது எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ நான் குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக நடக்கல இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ அதனால் நான் ஷூட் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா கிஷாந்த் வந்து மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டான். ஒரு 3:30 போல் இருக்கும். ஸோ குளிக்க வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் மாடி கூட்டிகிட்டு போனோம். ஸோ கொஞ்சம் தண்ணியில் விளையாண்ட மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணியில் விளையாட வச்சோம் கொஞ்ச நேரம். 2 பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டு அப்புறம் குளிப்பாட்டிட்டு அவனை கீழே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கலை. இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு மருந்து ஒன்று சொல்லியிருக்கேன். குளிப்பாட்டி முடிச்சதும் ஸோ வரும்போதே ஒரு ஓமவழி இலையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். அப்போ ஒரு 4 மிளகு நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா இடிச்சிடலாம். அவனுக்கு வந்து லைட்டாக காஃப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு, அப்புறம் ஓமவழி இலை, கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது, அப்புறம் வெத்தலை 2, வேப்பம் கொழுந்து வந்து ஒரு 2-3 இலை சேர்த்துக்கோங்க. ஸோ வயிற்றில் ஏதாவது பூச்சிலாம் இருந்துச்சுன்னா அந்த வேப்பிலை கொழுந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால நான் அதை 2 சேர்த்துக்கிட்டேன். துளசி சேர்த்துக்கோங்க. நான் துளசியும் வெத்தலையும் நான் ஆல்ரெடி வாங்கி வீட்டில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து மாடியில் போயிட்டு நான் வேப்பிலையும் கற்பூரவள்ளி இலையும் பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி அரைச்சி நம்ம அப்படியே பச்சையாகவே நான் கொடுத்துருவேன். மேபி நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா லைட்டாக நீங்கள் சூடு பண்ணி கூட கொடுக்கலாம். இவன் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் இடித்து அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு சாறு மாதிரி கிடச்சிரும். அதை நம்ம வடிகட்டி அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ அரைச்சிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெத்தலை, கற்பூரவள்ளி இலை, துளசி, வேப்பிலை இது எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்கள்ட்டையோ இல்லை பெரியவங்கள்ட்டையோ அப்படியே பச்சையாக சாப்பிட்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மருந்து மாதிரி கொடுத்தாலே குடிக்க மாட்டாங்க. நான் இப்போ கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி ஃப்ளாஸ்கில் வச்சுருந்தேன். அது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன், ஒரு 1/4 டம்ளர் அளவில். ஸோ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அரைப்படுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முடிஞ்சளவு நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக தான் இருக்கும். இது ஓரளவு நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஓரளவு நல்லா மசிஞ்சிடும். பாருங்கள், இதை நம்ம இப்போ வடிகட்டி சங்கில் ஊற்றி நான் கிஷாந்துக்கு கொடுத்துருவேன். இது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதை தனியாக வடிகட்டி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவில் இருக்குது. கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவில் வந்து நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ தேன் சேர்த்துட்டு நான் குழந்தைக்கு வந்து கொடுத்துருவேன். இது வந்து கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்தோன்னா கொஞ்சம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் நான் சாப்பிட்டுலாம் தூங்கி முடிச்சுட்டு இப்போ 4 o'clock ஆகுது. இப்போ கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் நடக்கலை. ஸோ நான் ஷூட் பண்ணலை. அப்புறம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதை நம்ம நாளைக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவிக்கிட்டு இருந்தேன். உருவிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என் ரூம்லேருந்து ஓடி வந்துட்டான். ஓடி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி இதை ஷூட் பண்ணலாமே அப்படின்ட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து ஏதாவது பண்ணலாம். கீரை உருகிறதாகட்டும், இல்லை காய் கட் பண்ணுறது, ஏதோ ஒன்று நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்க கூட உட்காந்து நீங்கள் பேசிகிட்டே செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது ஒன்று கற்றுப்பாங்க. ஸோ இது வந்து கீரை அப்படின்னு கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா, அதாவது குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணுற விஷயங்களாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். மேபி இதுவே சுடு தண்ணியோ இல்லை அடுப்புக்கிட்ட நிற்கும் போதோ அந்த மாதிரி விஷயத்தில் குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஹாலில் உட்காந்து ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போது அவங்க கூட உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த மூலிமா கற்றுக்குவாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீரையாக பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டான்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 2 ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.